சேர்வோமா ஓ ஜாதி சேர்வோமா. என்ன செய்தார் ரஜினி அப்படின்னு உங்களை யாராவது இனி பார்த்து கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது கொட்டும் மழைங்க, கொட்டும் மழையில மக்கள் உணவின்றி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரஜினி மக்கள் மன்றத்துக்கு எட்டியவுடன் அவங்க அந்த உணவு பொட்டலங்களை எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. அவங்க செய்த இடத்துலையும் தண்ணீர் தேங்கி நிற்குது. அந்த உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துல அதை செய்து அதை அந்த எடுத்துட்டு வரதை பாருங்க, முழுவதுமாக தண்ணீர். அப்பன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு உணவின்றி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்ட ரஜினி மக்கள் மன்றத்தினர் களத்தில் செயல்படும் அந்த செயல்பாட்டை கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க எந்த அரசியல் கட்சிக்காகவும் காத்து இருக்கல. மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிந்த அடுத்த நொடி உணவுகளை சமைச்சு அதை எடுத்துட்டு, உண்மையா ஆனஸ்டா சொல்லுங்க, இந்த மாதிரி பாதையில ஏதாவது ஒரு அரசியல்வாதி போய் நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படியே நீங்க பார்த்துருந்தா கூட பல்வேறு ஊடகங்களை கூப்பிட்டு அது ஒரு போட்டோ ஷூட் மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா யாரும் கிடையாது. ஆனா மக்களுக்காக அவங்க களத்துல இறங்கி செயல்படுறாங்க. அவங்க செயல் புனிதமாக்க இந்த குட் ஆட் குட் ஹெல்த் டிவி முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா பதிவு பண்ணணும். உண்மையாலே இந்த மாதிரி தொண்டு தாங்க மக்கள் தொண்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நண்பர் கேட்டாரு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களா போடுங்கன்னு. நானும் நல்ல நல்ல வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருப்பேன். அது என் கடமை. ஏன்னா ஏற்பட வேண்டியது ஆட்சி மாற்றம் இல்ல, அரசியல் மாற்றம். இப்ப இல்லைன்னா இனி எப்போதும் இல்லை, மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்துவோம். நன்றி, வணக்கம்.